தினமலர் ரிப்போர்ட்டர் கலைஞர் கிட்ட ஒரு கொஸ்டின் பண்றாரு. பிஜேபி அப்படின்ற ஒரு கட்சியை பல கட்சிகள் சேர்ந்து எதிர்க்கிறத பார்த்தா ஒரு சிங்கத்தை பல எருமைகள் எதிர்க்கிற மாதிரி வெளியே ஒரு கருத்து நிலவுது ஐயா, உங்களோட கருத்து என்னன்னு சொல்லி அந்த ரிப்போர்ட்டர் கேட்கிறாரு. அதுக்கு கலைஞரும் ஆமா பிஜேபி சிங்கம் தான், மற்ற கட்சிகள்லாம் எருமைகள் தான், பல எருமைகள் ஒன்று சேர்ந்தா மட்டும்தான் பிஜேபி அப்படின்ற ஒரு கட்சியை வந்து வீழ்த்த முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அந்த ரிப்போர்ட்டர் சிரிச்சுக்கிட்டு அப்ப நீங்க பிஜேபியை சிங்கம் ஒத்துக்கிறீங்களா அப்படின்னு கேட்கிறாரு. ஆமா பிஜேபி சிங்கம் தான். எருமையோட பலன் என்ன? ஒன்னு வீட்டுல வளர்க்கலாம், நல்ல பால் கொடுக்கும், இறந்ததுக்கு அப்புறம் அது மாமிசமாவும் பயன்படும், அது தோல் வந்து பாத்தீங்கன்னா பல பொருட்கள் செய்ய பயன்படுது. சிங்கம் என்னதான் காட்டுக்கு ராஜாவா இருந்தாலும் அது வீட்டுல வளர்க்க முடியுமா? சிங்கத்தோட வேலை என்ன? காட்டுல இருக்கிற அப்பாவி மிருகங்களை அடிச்சு கொன்னு சாப்பிடுறதை விட அது வேற என்ன செய்யுது? சோ அதனால தான் நான் பிஜேபி சிங்கம்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகா ஃபேஸ் பண்ணிருப்பாரு அந்த பிரஸ் மீட்டை. இப்ப வேற எதுவும் கேள்விகள் இருக்கா என்கிட்ட கேட்க அப்படின்னு சொல்லி பிரஸ் மீட்டை பார்த்து கலைஞர் சிரிச்சுட்டே கேட்கிறாரு. இல்லங்க இதோட பிரஸ் மீட் முடிச்சுக்கலாம் சொல்லி அவரை கிளம்பிடுறாரு. சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா பிரஸ் மீட்ல ஒன் ஆஃப் தி தக்லைஃப்னு சொல்லலாம். சோ இது மாதிரி கலைஞர் ஏகப்பட்ட தக்லைஃப் கொடுத்திருக்காரு. இந்த மாதிரியான சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.